இப்போல்லாம் எந்த பொருள் வாங்கினாலுமே அதில் எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குன்னு பார்த்து தான் நம்ம வாங்குகிறோம். அதனோட ரிவ்யூஸை பார்க்குறோம், ஸ்டார் ரேட்டிங் பார்க்குறோம். அதை வச்சு தான் அதை வாங்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறோம். விசேஷமாக காரு வாங்கும்போது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல்லலாம் பிராண்டு அழகாக இருக்கா, மைலேஜ் எவ்வளோ அப்படி தான் பார்ப்பாங்க. இப்போ எப்படின்னா, அது பாதுகாப்பு அம்சங்கள் எப்படி இருக்குது, அதனோட சேஃப்டி ஃபீச்சர்ஸில் எத்தனை ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி 4 ஸ்டார் வேணும் இல்லை 5 ஸ்டார் வேணும் அப்படி இருந்தால் தான் அதை வாங்கணுங்கிறது இப்போது அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்ன, எப்போ ஏதாவது பெரிய பெரிய ஆக்சிடெண்ட் ஆனால் கூட 10 ஏர் பேக் இருக்குது, நம்மளை பாதுகாக்கும், எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் ஒரு விஷயத்தை நான் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் அவன் எத்தனை தான் பாதுகாப்பு உணர்வுகளோட பல கருவிகளை நம்ம வச்சுருந்தாலும் அது அவனை பாதுகாக்கிறது இல்லை. வேத வசனம் அழகாக சொல்லுது. சங்கீதம் 127:2 கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளி விழித்திருப்பது விருதா. அதாவது கர்த்தருடைய பாதுகாப்பு, கடவுளுடைய பாதுகாப்பு ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் எவ்வளவுதான் முயன்றாலும் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தமாக இருக்குது. நம்ம கடந்த சில வருடங்களுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுடைய இராணுவ தளபதி பிபின் ராவத்து, அவருக்கு இல்லாத பாதுகாப்பாக பர்சனல் லைஃப்லேயும் அஃபீஷியல் லைஃப்லேயும் நிறைய பல கட்ட பாதுகாப்பு அவருக்கு இருந்துச்சு. ஆனாலும் ஹெலிகாப்டர் கிராஷில் அவர் இறந்துட்டார். பல ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பார்க்கும்போது இங்கிலாந்தில் அந்த டயானாங்கிற அந்த பெண் சார்லஸை விட்டு வேறொருத்தனுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் பயங்கர கோடீஸ்வரன். அவனுடைய காரில் அவன் கூட போகும்போது தான் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்தான். அந்த காரில் இல்லாத பாதுகாப்பா? அப்போ அந்த பாதுகாப்பு பார்த்து அந்த ஸ்டார் ரேட்டிங் பார்த்து வாங்குறது தவறல்ல. ஆனால் அந்த ஸ்டார் ரேட்டிங்கை நம்பிக்கிட்டு நம்ம உட்கார்ந்துருக்கிறது தவறு. நம்ம நம்ப வேண்டியது நமக்கு பாதுகாப்பு கொடுக்குற கடவுளை, கர்த்தரை நம்ம நாடி அவரை நாம் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது தான் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் நமக்கு தருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நம்ம 51:16 நம்ம வாசிக்கும் போதும் சரி, இல்லை 49:2 வாசிக்கும் போதும் சரி, அது ஒரு நல்ல ஒரு வசனம். என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே வருது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கரத்தின் நிழலினால் நான் உன்னை மறைக்கிறேன். ஒரு விளக்கு அணைகிறதாம எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அதை போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் என்கிற அந்த வார்த்தை அங்கே இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அப்போ இயேசு கிறிஸ்துவின் அந்த வசனங்களுக்கு நம்மளோட வாழ்க்கையில் இடம் கொடுக்கும் பொழுது அப்போ நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். அதனால நமக்கு தேவ பாதுகாப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த நாட்களில். அதனால நம்ம வசனங்களுக்கு நம்ம இடம் கொடுப்போம். வசனத்தை வாசிங்க, வசனத்தை நேசிங்க, அதை விசுவாசிங்க. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.